சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் பாதுகாப்பு இதையா நீங்க எடுக்க மாட்டீங்க? 3 மாசம் நாங்க வந்து பெட்டிஷன் கொடுத்ததுக்கு எந்த பதில் இல்லை. போலீஸ் கிட்ட எப்படி கேட்க? அரசாங்கம் நாங்க 24 மணி நேரமும் சரக்கு ஓட்டுறாங்க. இந்த பாருங்க பப்ளிக்கா வைக்கிறாங்க. இது ஏன் நீங்க கண்டிக்க மாட்டீங்க? நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் மாதா மருத்துவமனை மற்றும் பள்ளிக்கூடம் அருகே அமைந்துள்ளது அரசு மதுபான கடை. இந்த கடையினால் அவ்வழியே செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு போதை ஆசாமிகளால் பெரும் தொல்லை ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அங்குள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் கடந்த 3 மாதங்களுக்கு முன் கீழ்வேளூர் வட்டாட்சியரிடம் மனு அளித்திருந்தனர். இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் சுகுமாரன் தலைமையில் ஊர்வலமாக வந்த மகளிரணி உள்ளிட்ட அக்கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் வேளாங்கண்ணியில் பள்ளி மற்றும் மருத்துவமனை அருகே அமைந்துள்ள அரசு மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் அரசு மதுபான கடையை அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்தும், சுற்றுலா பயணிகள், நோயாளிகள், பள்ளி சிறார்களின் நலன் மீது அக்கறை காட்டாத தமிழக அரசை கண்டித்தும் திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் சுற்றுலா பகுதியான வேளாங்கண்ணியில் டாஸ்மாக் கடை செயல்படுவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் முழக்கங்களை எழுப்பினர். தமிழக வெற்றிக் கழகத்தினரின் போராட்டம் காரணமாக அரசு மதுபான கடை முன்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கு 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது முழக்கங்களை எழுப்பியவாறு முண்டியடித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஒரு கட்டத்தில் போலீசாரின் தடுப்புகளை தூக்கி எறிந்து ஆவேசம் காட்டினர். இதனை சுதாரித்துக் கொண்ட போலீசார் அந்த தடுப்புகளை அவர்களிடமிருந்து பிடுங்கினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து பள்ளிக்கூடம் மற்றும் மருத்துவமனை அருகே அமைந்துள்ள அரசு மதுபான கடையை உடனடியாக அகற்றக் கோரி போலீசாரிடம் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கையெடுத்து கும்பிட்டு வலியுறுத்தினர். மேலும் கடையை உடனடியாக அகற்றாவிட்டால் மாவட்ட அளவிலான போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்து கலைந்து சென்றனர். சார், இது வேளாங்கண்ணி சார், இது டூரிஸ்ட் ஏரியா. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 40 மீட்டர் இடைவெளியில் ஸ்கூல் இருக்கு, சின்ன ஸ்கூலு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாதா ஹாஸ்பிட்டல் இருக்கு. ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் வந்து இந்த டாஸ்மாக் வச்சிருக்காங்க சார். இது ரொம்ப அக்கறமா இருக்கு. டெய்லி 2 பேர் ஸ்கூல் வாசல்ல படுத்து எந்திரிச்சு உருண்டு நிற்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க போகும்போது அந்த பிள்ளைங்க அதை பார்த்துட்டே போறாங்க. பேரண்ட்ஸும் ஸ்கூல்ல வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ டாஸ்மார்க்கை யாரு தான் வந்து இதை எடுக்கிறது? ஆளுங்கட்சி சரியில்லையே, வந்து யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒரு ஆளு இதை சொல்லக்கூடாதான்னு சொல்லி என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். தயவு செய்து இந்த டாஸ்மார்க்கை முற்றிலுமா அகற்றிடுங்க. எவ்வளவோ இடம் இருக்கு, அந்த இடத்துல கொண்டு போய் நீங்க வச்சுக்கலாம். இல்ல இதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் பாதுகாப்பு இதையா நீங்க எடுக்க மாட்டீங்க? 3 மாசம் நாங்க வந்து பெட்டிஷன் கொடுத்ததுக்கு எந்த பதில் இல்லை. இல்ல சார், நாங்க 3 மாசம் போலீஸ் கிட்ட எப்படி கேட்க? அரசாங்கம் நாங்க பதில் கலெக்டர்ல கொடுத்துறோம் சார். இல்ல சார், நாங்க கலெக்டர்ல மனு கொடுத்துறோம். பாதுகாப்பு எதுக்கு சார்? இல்ல சார், நாங்க சொல்லிட்டோம். நாங்க அதுக்கு எங்க கிட்ட கைய மீடியா நிக்கிறோம். கைய உள்ள ஹைகோர்ட் வரைக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். முக்கியத்துவம் கொடுக்குற காரணம் என்ன? திமுக அரசுல யாராச்சும் வச்சு இந்த 24 மணி நேரமும் சரக்கு ஓட்டுறாங்க. இந்த பாரு, இது யாரும் காவல்துறை நீங்களும் கண்டிக்க மாட்டீங்க. 24 மணி நேரம் வைக்கிறாங்க. இந்த பாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பப்ளிக்கா வைக்கிறாங்க. இதை ஏன் நீங்க கண்டிக்க மாட்டீங்க? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.